நான் தான், நீங்க தான், அப்படிதான், இப்படிதான், அவ்வளேதான், அதனால தான், தான் 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 அப்படின்னு தான் போட்டு பயன்படுத்துகிற வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படிங்க சொல்கிறது? இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா உதாரண வாக்கியங்களும் எம்ஃபாட்டிக் சென்டென்சஸ், அதாவது ஒரு வாக்கியத்துக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறது. என்னென்னு பார்த்துருவோமா? நீங்க தான் என்ன இங்கே வர சொன்னீங்கல்ல. இட் வாஸ் யூ ஹூ ஆஸ்க்ட் மீ டு கம் ஹியர், ரைட்? அவங்க தான் அதை உங்களுக்கு சொன்னாங்கல்ல. இட் இஸ் தே ஹூ டோல்ட் யூ தட், ரைட்? அவ தான் உன் மொபைல் நம்பரை எனக்கு கொடுத்தா. இட் இஸ் ஷீ ஹூ கேவ் மீ யுவர் மொபைல் நம்பர். பேங்க்குக்கு போனது ராகேஷ் தான். இட் இஸ் ராகேஷ் ஹூ வென்ட் டு த பேங்க். இன்னைக்கு காலையில் ராஜன் தான் ஆஃபீஸ் திறந்தாரு. இட் இஸ் ராஜன் ஹூ ஓப்பன் தி ஆஃபீஸ் திஸ் மார்னிங். அவரே தான் அந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாரு. He himself organized the meeting. நாங்களே தான் இந்த வேலையை முடிச்சோம். We ourselves completed the work. அவளே தான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா. She herself found the solution. நான் அவர்கிட்ட பேசாததுக்கு இதுதான் காரணம். This is the reason I didn't speak to him. அதனால தான் அப்படி செய்ய வேணான்னு கேட்டுக்கிட்டேன். That's why I asked you not to do that. நான் இப்படி தான் கேள்விக்கு பதில் சொன்னேன். This is how I answered the question. அப்படி தான் அவளை சமாதானப்படுத்தினேன். That's how I convinced her. இப்படி தான் அந்த மாணவர்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறோம். This is how we teach English to those students. அப்போதான் வாழ்க்கைனா என்னன்றதை நான் உணர்ந்தேன். That's when I realized what life is. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ்க்கு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் தான் எனக்கு உடன்பாடு இல்லை. You are saying that everyone should come to office on Sunday and this is where I disagree. இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.